2021, 2022, 2003 ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருது வழங்கும் விழா சென்னையில் விமர்சையாக நடைபெற்றது. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் 90 கலைஞர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்தார். பாரதியார் விருது முனைவர் முருகேச பாண்டியனுக்கும் MS சுப்புலட்சுமி விருது ஏசுதாசுக்கும் வழங்கப்பட்டது. ஏசுதாசுக்கான விருதை அவரது மகன் பெற்றுக்கொண்டார். நடிகர்கள் விக்ரம் பிரபு, SJ சூர்யா, மணிகண்டன், நடிகை சாய் பல்லவி ஆகியோருக்கு கலைமாமணி விருதுகள் வழங்கப்பட்டன. இசையமைப்பாளர் அனிருத், இயக்குனர் லிங்குசாமி, பாடலாசிரியர் விவேகா, பாடகி ஸ்வேதா மோகன், நடன இயக்குனர் சாண்டி உள்ளிட்டோருக்கும் கலைமாமணி விருது வழங்கப்பட்டது. மொழி சிதைந்தால் தமிழர் என்ற தகுதியை இழந்து விடுவோம் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்தார். மொழியையும் கலையையும் காக்க வேண்டும் எனவும் கலைமாமணி விருது வழங்கும் விழாவில் முதல்வர் பேசினார். தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1280 ரூபாய் உயர்ந்துள்ளது. காலையில் 680 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் மீண்டும் 600 ரூபாய் அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. திருப்பூர், அரியலூர், கோவை, கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. சென்னை கொளத்தூரில் 53 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட வண்ண மீன் வர்த்தக மையத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் SIT அமைத்த உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்த வழக்கு மற்றும் CBI விசாரணை கோரிய மனுக்கள் மீது திங்கட்கிழமை தீர்ப்பு. பரபரப்பான வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் திங்கட்கிழமை உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. கரூர் சம்பவம் குறித்த வழக்கில் நீதித்துறையும் நீதியும் சுதந்திரமாக செயல்படுவதாக VCK தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கில் நீதிபதி தனது அதிகார எல்லைக்கு உட்பட்டு விசாரணை செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார் என்றும் கூறினார். விஜய் தலைமையில் கூட்டணி அமைக்க EPS தயாராகிவிட்டதாக அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் கணித்துள்ளார். 2026 தேர்தலில் அதிமுக 15% குறைவான வாக்குகளை பெறும் என்றும் கூறினார். சென்னையில் 3400 சாலை மற்றும் தெருக்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்க மாநகராட்சி நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. நவம்பர் 19ஆம் தேதிக்குள் சாதி பெயர்கள் மாற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் அமைக்கப்பட்ட உயர்மட்ட மேம்பாலத்திற்கு வெறும் GD என்றா பெயர் வைக்க முடியும் என EPSக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார். GD நாயுடு என்று வைத்தால்தான் விஞ்ஞானியின் பெயர் என்று அறியப்படும் என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நாளை சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். சுற்றுப்பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடங்கி வைக்கின்றனர். தமிழகத்தில் ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு மேல் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தேர்தல் கூட்டணி குறித்து ஜனவரி 10ஆம் தேதிக்கு மேல் முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். திராவிட கட்சிகளுடன் எப்போதும் கூட்டணி இல்லை என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். அரசியல் என்பது மக்கள் மீது அதிகாரம் செலுத்துவது அல்ல என்றும் அவர் கூறினார். எண்ணெய் நிறுவன உயர் அதிகாரிகள் மற்றும் LPG கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் இடையே நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி. சமையல் கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்களின் வேலை நிறுத்தம் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 15வது முறையாக தீர்மானம். ஏகனாபுரம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் நடிகர் ரஜினிகாந்தின் வீடுகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். வெடிகுண்டு நிபுணர்கள் நடத்திய சோதனையில் புரளி என தெரிய வந்த நிலையில் மிரட்டல் விடுத்த நபர்கள் குறித்து விசாரணை நடந்து வருகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்க மைக்ரோசாஃப்டை மர்ம நபர்கள் பயன்படுத்தியதாக தகவல். வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பான தரவுகளை மைக்ரோசாஃப்ட் தர மறுப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகாசி அடுத்த சொக்கலிங்கபுரத்தில் தனியார் பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. ஒரு அறை முழுவதும் தரைமட்டமான நிலையில் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை. நெல்லை மாவட்டம் சேரன்மகாதேவி பகுதியில் கல்லூரி பேராசிரியரை மாணவர்கள் தாக்கிய பரபரப்பு வீடியோ வெளியானது. மாணவிகளிடம் பேராசிரியர் தவறாக நடந்து கொண்டதால் தாக்கியதாக கைதான 4 மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். நெல்லை சேரன்மகாதேவியில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தனியார் கல்லூரி பேராசிரியர் தாக்கப்பட்ட விவகாரம். கொச்சிக்கு சுற்றுலா சென்றபோது மாணவியிடம் பேராசிரியர் தவறாக நடந்து கொண்டதாக கூறி மாணவர்கள் தாக்கியதாக காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் சர்ஜியோ கோர் இந்தியா வருகை தந்துள்ளார். தூதராக நியமிக்கப்பட்ட பின் முதல் முறையாக இந்தியா வந்துள்ள அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். நீங்கள் மிகச்சிறந்த பிரதமர் என கைப்பட எழுதி பிரதமர் மோடிக்கு பரிசை அனுப்பி வைத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்காவில் இருவரும் சந்தித்த புகைப்படத்தை பிரதமரை நேரில் சந்தித்து அமெரிக்க தூதர் வழங்கினார். சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவின் ஃபேஸ்புக் பக்கம் முடக்கப்பட்டதாக அக்கட்சி குற்றம் சாட்டிய நிலையில் மீண்டும் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. தனது ஃபேஸ்புக் பக்கத்தை முடக்கினாலும் களத்தில் மக்கள் பணி தொடரும் என்று அகிலேஷ் யாதவ் கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கோல்ட்ரிஃப் இருமல் மருந்து குடித்த 19 குழந்தைகள் உயிரிழந்துள்ள நிலையில் டெல்லியிலும் அந்த மருந்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் மாநிலங்களில் தடை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சபரிமலை கோவிலில் தங்கம் திருடப்பட்ட விவகாரம் தொடர்பாக சபரிமலை ஊழியர்கள் உட்பட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொள்ளை, போலி தடயங்கள் உருவாக்குதல் உள்ளிட்ட பிரிவுகளில் குற்றப்பிரிவு தலைமை அலுவலக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சீனாவுக்கு 100% வரி விதிக்கப்பட்டதன் எதிரொலியாக அமெரிக்க பங்குச்சந்தை சரிந்துள்ளது. சுமார் 1.5 டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல். ரஷ்ய வான்வெளியில் பறக்கும் சீன விமான நிறுவனங்களுக்கு தடை விதிக்க அமெரிக்கா பரிசீலித்து வருவதற்கு சீனா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது சர்வதேச அளவில் விமான பயணிகளிடையே மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும் என்று விமர்சித்துள்ளது. போர் நிறுத்தத்தை தொடர்ந்து சுமார் 2 லட்சம் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்கள் வடக்கு காசாவுக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். வாகனங்கள் மூலமும் நடைப்பயணமாகவும் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி வருகின்றனர். தெற்கு லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 7 பேர் படுகாயமடைந்துள்ளனர். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக லெபனான் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த நியூராலிங்க் நிறுவனம் கை செயலிழந்தவருக்கு உணவு ஊட்டும் எந்திரத்தை வடிவமைத்துள்ளது. மூளையின் சிக்னல்கள் மூலம் இயங்கும் இந்த இயந்திரத்தை உருவாக்கியதற்கு எலான் மஸ்க் பாராட்டு தெரிவித்துள்ளார்.
டெல்லி டெஸ்ட் போட்டியில் இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 140 ரன்கள் எடுத்துள்ள வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்தியாவை விட 378 ரன்கள் பின்தங்கியுள்ளது. முன்னதாக முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 518 ரன்கள் குவித்து இந்தியா டிக்ளேர் செய்தது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் அதிக சதங்கள் அடித்த வீரர்களின் எலிட் பட்டியலில் இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் இணைந்தார். 9 சதங்கள் அடித்திருந்த முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மாவின் சாதனையை முறியடித்த கில் அதிக சதங்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறினார்.